ராமதாஸ் தன்னுடைய வீட்டில் ஒட்டி கேட்பு கருவியை கண்டறிந்திருப்பதாக கூறிய நிலையில் தற்போது இது தொடர்பாக பாலு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். விவரங்களுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தது யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வழக்கறிஞர் பாலு தற்போது கூறியிருக்கிறார். தன்னுடைய வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் லண்டனில் தயார் செய்யப்பட்டக்கூடிய அந்த ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தது யார் என்பது தொடர்பாக விசாரித்து வருவதாக ராமதாஸ் கூறிய நிலையில் தற்போது பாமக வழக்கறிஞர் பாலுவும் இதே கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். இணைகிறாருடைய சிறப்பு செயலர் கோகுல் விவரம் என்ன? பாமக செய்தி தொடர்பாளர் பாலு தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தைலாபுரம் தோட்டத்துல மருத்துவர் ராமதாசுடைய இல்லத்துல ஒட்டுக்கேட்பு கருவி கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதை வைத்தது யார் என்று விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து இந்த ஒட்டுக்கேட்பு கருவிகள் வைக்கப்பட்டிருப்பது வெளியாக செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும் அப்படி ஒரு முயற்சி நடந்ததால் அது கடுமையாக கண்டிக்கத்தக்கதும் என்று அவர் தெரிவித்திருக்கார். தமிழ்நாட்டுடைய மிக மூத்த அரசியல் தலைவர் அவரது இல்லத்துல ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டிருந்தால் அது அங்கு கடுமையான பாதுகாப்பு குறைபாடு நிலவுவதை தான் காட்டுவதாகவும், அது மட்டுமின்றி இந்த விவகாரம் குறித்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்திகள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை நேசிக்கும் மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அது போக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் உண்மை என்ன, ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டிருப்பது உண்மை என்றால் அந்த பின்னணியில் இருப்பவர்கள் யார், எந்த நோக்கத்திற்காக அந்த கருவி பொருத்தப்பட்டது என்ற உண்மைகளை தமிழ்நாட்டு மக்களும் பாட்டாளிகளுக்கும் தெரிவிக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டதாக கூறப்படுவது குறித்து சைபர் பாதுகாப்பு வல்லுநர்களை உள்ளடக்கிய உயர்நிலை விசாரணை குழுவை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும், ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டது உண்மை என தெரிய வந்தால் அதன் பின்னணியில் உள்ளவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமகவுடைய செய்தி தொடர்பாளர் பாலு தற்பொழுது அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.